வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்ம முருங்கைக்கீரையுடைய பயன்கள் பத்தி பார்க்கலாம். முருங்கைக்கீரை என்பது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்து எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு நிலைய நம்ம பார்க்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு கீரைன்னு சொல்லலாம். அதாவது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த முருங்கைக்கீரை. எல்லா விதமான கீரைகளுடைய நன்மைகளோட இந்த முருங்கைக்கீரையுடைய நன்மை வந்து மிக அதிகமான ஒன்றுன்னு பார்க்கலாம். விலையும் மிக மலிவான ஒன்று. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையும் சரி, இதுல இருக்கின்ற அந்த தண்டு ஸ்தானமும் சரி, இந்த ஸ்தானமும் சரி, எல்லாமே ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயங்கள். இதுல இரும்பு சக்தி என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு நம்ம பார்க்கலாம். அதே போல இதுல எல்லா விதமான சக்திகளும் ஒரு அடங்கி இருக்கின்ற ஒரு தன்மைன்னு பார்க்கலாம். இது நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு நிலை. குழந்தைகளுக்கு மிக சிறந்த ஒன்றா நம்ம பார்க்கலாம். அதே போல நம்மளுடைய எலும்பை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் வந்து முருங்கைக்கீரைக்கு உண்டு. அதே போல முடக்குவாதத்திற்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயன் அளிக்கக்கூடியது அந்த முருங்கைக்கீரை. இது வந்து வாரத்துல 2 நாட்கள் முருங்கைக்கீரை நீங்க பொரியலாவும் எடுத்துக்கலாம். இல்ல நம்ம அடை போல எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் எடுத்துக்கொள்ளலாம். இல்ல நான் சூப்பு போல எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். வாரத்தில் 2 நாட்கள் என்பது போதும். இது வந்து டெய்லியும் எடுக்கணுமான்றது இது வந்து பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அதனால வாரத்துல 2 நாட்கள் என்பது போதும். அதே போல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா டெலிவரி ஆன பிறகு இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுக்கும் பொழுது அந்த பாலோடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த முருங்கைக்கீரைக்கு உண்டு. மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த முருங்கைக்கீரை. அதே போல இரும்பு சளிக்கு ரொம்ப நல்லது. இப்ப வந்து மார்ல சளி அதிகமாக இருக்கக்கூடிய நிலைகள்ல இந்த முருங்கைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம மிக்சியில கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு அரைத்த பிறகு அந்த சாறை வந்து குழந்தைகளுக்கும் சரி இல்ல பெரியவங்களுக்கும் சரி இந்த சாறு வந்து வெறும் வயிற்றுல கொடுக்கும் பொழுது எப்படி அதாவது எந்த நிலையில இருந்தாலும் சரி அந்த மார்ச்சளி என்பது வெளியே வரக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்கலாம். இருமலுக்கும் ரொம்ப நல்லது, சளிக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதே போல நம்ம ரத்தத்தையும் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலை. சக்கரவியாதிக்கும் மிக சிறந்த ஒரு ஆற்றல் வந்து முருங்கைக்கீரைக்கு உண்டு. முருங்கைக்கீரைன்னு பார்க்கும் பொழுது முருங்கை மரத்துல இருக்கக்கூடிய அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நன்மைகள் தரக்கூடிய ஒரு விஷயங்கள். அது முருங்கைக்காயா இருந்தாலும் சரி, அதோடைய பூக்களா இருந்தாலும் சரி, முருங்கை விதையா இருந்தாலும் சரி, அதே போல இந்த தண்டும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு தன்மைகள் என்பது உண்டு. அதனால முருங்கைக்கீரை வந்து நம்ம ரெகுலரா எடுக்கும் பொழுது பலவிதமான நன்மைகளும் உண்டு. அதே போல ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா விந்தணுவை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து முருங்கை பூவுக்கு உண்டுன்னு நம்ம பார்க்கலாம். அதே போல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கருப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு வந்து இந்த முருங்கைக்கீரைக்கு உண்டு. ஆனா முருங்கைக்கீரை வந்து இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒன்று. அதோடைய நன்மைகள் வந்து இங்க நம்ம அந்த அளவுக்கு அறிவது கிடையாது. ஆனா இதுவே பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இந்த முருங்கைக்கீரை பவுடராக ரெடி பண்ணி ஒரு 2, 3 மூலிகை கலந்து ஒரு 100 கேப்சூல் வந்து 1500 அது போல விற்கக்கூடிய ஒரு நிலை என்பது இப்ப வெளிநாடுகள்ல இருக்கு. நம்மள காட்டிலும் வெளிநாடுகள்ல வந்து முருங்கைக்கீரையுடைய நன்மைகள் வந்து அதிகமா உணரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதனால முருங்கைக்கீரையை வந்து எந்த அளவுக்கு நம்ம வாரத்துல 2 நாட்கள் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, முருங்கைக்கீரை எடுக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் உண்டு. நன்றி.